ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. நான் ஸ்ரீ நரோத்தமதாஸ் டாக்கூர்கே ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். அதில் நேற்று முதல் ஆத்ம நிவேதனா, நானும் எனக்குள்ளது எப்படி விடுறது, நம்ம முழுச பகவான்கே சரண் எப்படி இழக்கிறது, இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு நரோத்தமதாஸ் டாக்கூர். யாவத் ஜன்ம மோர அபராதே ஹோயினு भोर निष्कपटे ना भजिनु तोमा तथापि तुम्ही से गति ना छाड़ी हो प्राणपति आमा सम नायिका दमा. பிறவி முதலே பகவானே நான் அபராதங்கள் பண்ணிட்டு இருக்கேன். நான் கபட்டம் விட்டு உங்களை பக்தி பண்ணலாம், தீவிரமாக நேரமாயாக நான் உங்களை பக்தி பண்ணலாம். அப்போ கூட பகவானே என்னை கைவிடாதுங்க, உங்களதான் எனக்கு உயிர்கே நாதன், என்ன போல விழுந்த ஜீவன் வேறு யாரும் கிடையாது. இங்கே நரோத்தமதாஸ் டாக்கூர் எப்படி பக்தி கூடும்போ நமக்கு பணிவு கூடும், அது காட்டிட்டு இருக்காரு. நம்ம தவறுகளை பார்க்க தொடங்கிடுவோம்னா, பிறவி முதல் எவ்வளோ அபராதங்கள் பண்ணியிருக்கேன், எனக்கு சாதனையில் என்ன குறை இருக்கு, நான் தீவிரமாக பக்தி பண்ணலை, பக்தி பண்ணேன், நேர்மையாக நான் பண்ணலாம், பண்ணிட்டு இருந்தேன். ஓ பகவானே, இங்கே நரோத்தமதாஸ் டாக்கூர் நமக்கு எப்படிப்பட்ட பணிவு இருக்குன்னு காட்டிக்கிட்டு இருக்காரு. பக்தியிலே வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தடை அபராதங்கள். ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತ ಆದಿಲೀಲಾ 8வது அத்தியாயத்தில் வருது, ஏக கிருஷ்ண நாமே கோரே சர்வ பாப நாஷ், प्रेमेरा कारण भक्ति कोरे न प्रकाश, प्रेमेरा उदय होए प्रेमेरा विकार, स्वेद कंप पुलक आदि गदगद अश्रुधारा, अनायासे भवक्षय कृष्णेर सेवन, एक कृष्ण नामेर फले पाइए तो धन, हेनो कृष्ण नाम यदि लोए बहुबार, तबु यदि प्रेम नहीं अश्रुधारा, तभी जानी अपराध ताहते प्रचूर, कृष्ण नाम बीज ताते ना हो अंकुर. ஒரு கிருஷ்ண நாமம், ஒரே ஒரு கிருஷ்ண நாமம் நமக்கு எல்லா பாவங்களும் நாசம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில் பிரேமம் வரபோல பண்ணும், நமக்கு அனுபுள்ள பக்தி கொடுக்கும். நமக்கு பிரேம வந்திருக்கு, இதுக்கு அடையாளம் அஷ்ட சாத்விக பாவா. உடம்புல வேர்க்க தொடங்கிடும், உடம்பு ஆட தொடங்கிடும், ரோமாஞ்சனம், பேச முடியாது, கத்கத், கண்ணீர் இப்படி 8 ஒரே வாட்டி வரும். கண்ணீர் சொன்ன இப்படி எல்லாம் அப்படி நிப்பாட்ட முடியாது. இப்போ நம்ம இந்த பௌத்திக பற்றுதல் எல்லாம் போயிடும், நமக்கு பக்தி சேவை கிடச்சிடும். இந்த எல்லா பொக்கிசம் வேறு ஒரு கிருஷ்ணநாமம் சொன்னாலே வரணும். பட் நம்ம நிறைய கிருஷ்ணநாமம் பண்ணி கூட வராமல் இருக்கு சொன்னால், பிரேமம் வரல சொன்னால், கண்ணீர் அப்படி வரல சொன்னால், நம்ம தெரியணும் நம்ம நிறைய அபராதங்கள் பண்ணியிருக்கோம், இல்லை பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் அந்த கிருஷ்ண நாம சொல்லி வேதே அப்படியே இருக்கு. இது சைத்தன்ய சரித்திராமிரத்தை சொல்கிறது. பாருங்க, ஒரு சக்தி உள்ள விதை எப்போ ஒரு நல்ல பூமியில் மண்ணில் போட்டால், மழை வந்தால், டைம் வரும்போது அங்கே மெல்லமாக ஒரு மரம் வந்துடும். நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அந்த மரத்துக்கு நல்லா காப்பாற்றணும், அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றணும், இப்படியெல்லாம் நம்ம வேலை. இப்படியே கிருஷ்ண நாம சொல்லி ஒரு விதை நம்ம ஒரு பக்தன் ஒரு ஜீவனுக்கு இதயம் சொல்லி மண்ணில் விழும்போ, அந்த பக்தன் ஸ்ரவணம் கீர்த்தனம் பகவான் பார்த்து கேட்கறது, தானும் ஜபம் செய்கிறது, இப்படி அது
அந்த மரம் அல்ல, அது ஒரு கொடி, கல்பலதா. நமக்கு என்ன ஆசை இருக்குது அந்த ஆசை நிறைவேற்றி கொடுக்க அப்படிப்பட்ட கொடி. அது மெல்ல மெல்லமாக பூ கொடுக்கும். பூச்சன பாவம், பழம் கொடுக்கும், பிரேமம். பட் வந்து கல் மேலே விதை போட்டான் என்ன ஆகும்? அதே போல அபராதம் பண்ணவங்களை இதயம் கல் போல இருக்கும். அதுக்கு வேண்டி அங்கே ஒன்றுமே வராது. இப்போ வைஷ்ணவ தர்மத்திலே அபராதம் போல ஒரு பெரிய தடை வேற எதுவுமே கிடையாது. இப்போ இன்னொரு இடத்துல சைத்தன்ய சரித்திரமத்தை சொல்றது, चैतन्य नित्यानंद नाही ये सब विचार नाम होते प्रेम देन बोहे अश्रुधार. சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ஒன்றும் பார்க்க மாட்டார், நாமம் பண்ண போது அவங்களுக்கு கண்ணீர் கொடுத்துடுவார். இந்த ஸ்லோகம் வச்சு இந்த மாதிரி 2-3 ஸ்லோகம் இருக்குது சைத்தன்ய பாகவதா, சைத்தன்ய சரித்தாமத்தா. மாயாப்பூரில் அபராதம் கிடையாது, நவதீப்லே அங்கே சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. இது வச்சு நிறைய பக்தர் போய் நவதீப் மாயாப்பூரில் செட்டில் ஆகிருக்காரு, அங்கே அபராதம் கிடையாது, பிருந்தாவனத்தில் அபராதம் இருக்கு சொல்லி. யோசனை பண்ணி பாருங்க. மகாபிரபு நவதீப்பில் உள்ள பெரிய பெரிய பண்டிதர், இந்த நிந்தா பண்ணுறது ஆள், பாசண்டிகள் சொல்லுவோம், இவங்களுக்கெல்லாம் தூரம் வச்சிருந்தார். அப்போ பார்த்தாரு இவங்களுக்கு கூட கருணை காட்டுன்னு சொல்லி தான் சந்நியாசம் எடுத்தார். சந்நியாசம் எடுக்கும்போது அவங்களும் எல்லாம் வந்து மகாபிரபுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது அந்த அபராதத்தில் வெளியில் வந்தாங்க. அப்படி அவங்களுக்கு கூட பிரேமம் கொடுத்தாங்க. இப்போது சைத்தன்ய சரித்தாமத்தத்தில் ஒரு கோபால சாப்பாலா சொல்லி அவருக்கு ஒரு இது இருக்குது. அவர் வந்து ஒரு தேவி பக்தர். பட் வந்து ஸ்ரீவாஸ் பண்டித்துக்கு நோண்டுவார், அவருக்கு அபராதம் ஆயாச்சு. அபராதம் ஆனது சொன்னால் ஸ்ரீவாஸ் பண்டித்து அவர் இவனு ஒரு மாட்ட மந்திரம் பண்ணுவான், இங்கே கீர்த்தன் தொடங்கியாச்சு, அவனுக்கு பிஸ்னஸ் குறைஞ்சாச்சு. அப்போ என்ன பண்ணுவான், ஸ்ரீவாஸ் பண்டித்துக்கு கெட்ட பேர் கொண்டு வர போலி இது பண்ணுவான், மாட்டிடுவான். பட் அவங்க கூட மகாபிரபு சன்னியாசம் எடுத்து வரும்போது நீ ஸ்ரீவாஸ் பண்டிட்கிட்ட மன்னிப்பு கேளு சொல்லி அவங்க பிரேமம் கொடுத்தாரு. இப்போ இங்கே என்ன காட்டிட்டு இருக்காரு மகாபிரபு, அபராதத்தில் வெளியிலே வந்தால் பிரேமம் கொடுத்துருக்காரு. நம்ம யோசனை பண்ணணும். இங்கே நரோத்தம் தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, பெரிய முதலே அபராதம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. இப்போ நம்ம புரியணும் நம்ம எங்கே தவறு பண்ணிகிட்டு இருக்கோம். அபராதம் தாம் போகும்போது பண்ணிகிட்டு இருக்கோமா, தினமும் ஹரிநாமம் பண்ணும்போது பண்ணிகிட்டு இருக்கோமா, இல்லை சேவை ஏதோ ஸ்ரீ விக்கிரா பகவான் சேவை விக்கிரா அங்கே 32 அபராதம் இருக்குது, அதில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோமா. அபராதம் இருந்து ஏன் பிரேமம் வரலாம், ஜபமும் பண்ணிகிட்ருக்கோம், அபராதம் பண்ணிகிட்ருக்கோம், அது எப்படி நடக்கும்? எதுவரை அபராதம் இருக்குது பிரேமம் கிடைக்காது. அதுக்கப்புறம் நரோத்தம் தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, நிஷ்கப்பட்டே நான் பஜினு தோமா, நான் கப்படம் விட்டு உங்களுக்கு பக்தி பண்ணலாம் சொல்லி. இது கூட ஒரு பெரிய படிப்பு நமக்கு எல்லாருக்குமே. கப்பட்டம் நிறைய விதமாக இருக்குது. நமக்கு உள்ள கப்படம் இருக்குது. நம்ம வந்து மாயை கூட கனெக்ஷன்கள் விடலாம். வெளியில் பக்தி பண்ணிகிட்டு இருக்கோம், உள்ள மாயை கூட மாட்டி வச்சுருக்கோம். மாயை எந்த ரூபத்தில் இருக்கலாம், வீடு சொல்லி இருக்கலாம், குடும்பம் சொல்லி இருக்கலாம், உடம்புல இருக்கலாம், சொத்தில் இருக்கலாம், எங்கேயோ பற்றுதல் இருக்குது. அப்புறம் பக்தி பிரேமம் எப்படி வருது? அதே போல கப்பட்டம் சொன்னால் உள்ள வேறு ஆசைகளும் இருக்குது. பகவான் பக்தி சேவை விட்டு வேறு ஏதோ ஆசைகள் இருக்குது. நிறைய இடத்துல இப்போது லாப பூஜா பிரதிஷ்டா சொல்லுவோம், பக்தி வச்சு ஏதோ லாபம் பண்ண ஆசை, பேரு புகழ்ச்சி ஆசை, இதெல்லாம் மாயில மாட்டிருக்கோம். அப்போ வந்து நிஷ்கபட்டமாக பக்தி பண்ண முடியாது, நேர்மையாக பண்ண முடியாது. நம்ம வெளியிலே குரு வைஷ்ணவர் பகவானுக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கோம், அப்படி காட்டிகிட்டு இருக்கோம்.
பட் உள்ளே நமக்கு உறுதி கிடையாது, கபட்டம் இருக்குது. அப்போ நமக்கு அந்த பக்திய பலன் கிடைக்காது. பக்தி சந்தர்ப்ப சொல்லி புத்தகத்தில் ஜீவ கோஸ்வாமி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி கபட்டம் இருக்கிறதுக்கே கூட அபராதங்கள் காரணம் இருக்கலாம். வந்து கபட்டம் போகாம ஒருத்தர் தாமில் போயாச்சு, பிருந்தாவனா மாயாப்பூரில் போய் விடுபட்டாச்சு, இல்லை சாதுகள் சங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். கபட்டம் இருக்கு சொன்னால் அந்த நோய் கூடும் இதயத்தில். பிருந்தாவனம் போய் மாயாப்பூர் போய் கூட நம்ம அப்போ தெரிஞ்சோ தெரியாமல் குருಗೆ ஏமாற்றிடுவோம், வைஷ்ணவರಿಗೆ ஏமாற்றிடுவோம், பகவானுக்கு ஏமாற்றிடுவோம். இப்போ அந்த கபட்டம் உள்ள பக்தன் இதயத்தில் கபட்டம் இருக்கு, வெளியில் எல்லாமே பக்தி சரியாக பண்ணிட்டு இருக்கான், ஒன்றுமே ஆகாது. அவனுக்கு 2 வழி தான் இருக்குது. அவன் தான் என்ன தவறு பண்ணிட்டு இருக்கான் அது புரியுறது, உயர்ந்த சாதுகளுக்கு போய் திருப்தி பண்ணி அவங்களுக்கு கருணை வாங்குறது. இல்லை கபட்டத்தில் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ஹரி குரு வைஷ்ணவருக்கு சேவை ரொம்ப சிம்பிள், பணிவான இதயம். இங்கே வேறு எதுவுமே நடக்காது. நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், நமக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, நம்ம எவ்வளோ ரவுண்டு பண்ணிகிட்ருக்கோம் ஜப்பம், இதெல்லாம் நடக்காது. அங்கே வந்து கபட்டம், நிஷ்கபட்டம், சரளமான இதயம், பணிவு. அப்போது அவங்களுக்கு கருணை கிடைக்கும். ஹரி குரு வைஷ்ணவர் கருணை இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. நம்மவே நம்ம கோலோக்கம் நமக்கு தெரியவே தெரியாது கோலோக்கம் எங்கே இருக்கு சரி, சும்மா பேசிகிட்டு இருக்கோம். அதுதான் நரோத்தம தாஸ் டாக்கூர் அதுக்கு வழி சொல்லிட்டு இருக்காரு. तथापि तुम्ही से गति ना छाड़यो प्राणपति आमा समनाई कदम. கபட்டம் விட்டு, அபராதம் விட்டு நம்ம மாயலை மாட்டிருக்கலாம். நமக்கு இந்த உலகத்தில் இந்த உடம்புல பற்றுதல் இருக்கலாம். பட் நம்ம கபட்டம் விட்டாச்சு சொன்னா, அபராதம் விட்டாச்சு சொன்னா, நான் பகவானுக்கு சொல்லலாம், பகவானே நீ தான் நமக்கு வழி, எனக்கு தயவு செய்து விடாதுங்க, என் உயிருக்கு நாதன், நான் உண்மையாக விழுந்த ஜீவன். அப்போ பகவான் கூட கருணை காட்டுவார். இவன் கபட்டம் விட்டுருக்கான், இவன் அபராதம் பண்ணாமல் இருக்கான், ஹரி குரு வைஷ்ணவர் கண்டிப்பாக கருணை கிடைக்கும். பட் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், சரிதான் பண்ணிகிட்டு இருக்கேன், நொண்டி நியாயங்கள் சொல்கிறது, அபராதம் விடாமல் இருக்கிறது, கபட்டம் விடாமல், யாருக்கு பிரேம விடுங்கோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ ஜப்பம் பண்ணிக்கூட அதுக்கு வேண்டி நம்ம நேர்மையாக நமக்கு உள்ள குறைகளை விட்டு பகவான் சரணத்தில் போனால் கண்டிப்பாக பகவான் கருணை காட்டுவாங்க. ஹரி போல் தண்டவத் பிரணாம்.